ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா யூடியூப் பிகினருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் இருந்துட்டு ஒரு சட்டத்திட்டங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களோட யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் சரி, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, ஒரு கிரியேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொந்தமாக நீங்கள் உருவாக்கின ஒரு விஷயத்தை அது நல்ல விஷயமா இருந்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்திட்டங்கள், அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை மீறி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுத்து தூக்கிடுவாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நிறையா விஷயங்களை வந்துட்டு மாற்றங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு யூடியூப் கிரியேட்டர் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். சரி, இந்த வீடியோவில் அப்படி நான் என்னப்பா கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி நான் பேச போகிறேன். ஒன்றும் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பார்த்துட்டு பயப்படாதீங்க. நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கிடையாதுன்றது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைமில், நிறையா வருஷத்தில், நிறையா மந்தில் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வயலன்ஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் யூடியூப்பில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றி, ஃபுட்டு ரிவ்யூனா ஃபுட்டை பற்றி, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோனா ட்ராவலை பற்றி தான் அப்லோட் பண்ணணும். சில வீடியோஸ் வேறு யாரோ கிரியேட்டர் வந்துட்டு அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம காப்பி பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் க்ரீன் டாலர் கொடுக்குற இடத்துல எல்லோ டாலர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒருத்தவங்க வீடியோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். வேறு ஒருத்தவங்க மியூசிக்கை எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். வேறு ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். வேறு ஒருத்தவங்களோட ஃபேஸை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்களோட கண்டென்ட்டே எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். மூவி எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களோட ஓன் கண்டென்ட்டை விட்டுட்டு நீங்கள் அதர் விஷயத்தை வந்துட்டு உங்கள் சேனலை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க ஆடியன்ஸுக்கு அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுவே ஓனாக வாய்ஸு, ஓன் ரெக்கார்டிங், ஓன் ஸ்க்ரீன் ப்ளே, ஓன் கண்டென்ட்டு, அப்புறம் ஓன் டிஸ்கிரிப்ஷன், ஓன் டேகு, மற்றவங்களோட சேனலை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஓனாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஓனாக எடுத்து உங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட எடுத்து போய் சேர்த்திங்கன்னா அதுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸே உங்களுக்கு தேவையில்லை. அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன வீடியோ கிளிப்போ இல்லை வீடியோ சீன்ஸோ எடுத்து ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸுன்னு சொல்லிட்டு பிகினர் யாருமே பயப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஓன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்ன? சட்டத்திட்டங்கள். அவங்க வந்துட்டு விதிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டை ஆக்சுவலாக இவர் பேசுகிற பேச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க, அதில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. வேறு ஒருத்தவங்க லைவாக பேசினா ஒரு நிமிஷமோ அதாவது 1 மணி நேரமோ வீடியோவோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, 1 நிமிஷம் மேக்ஸிமம் 1 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஓன் கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்போட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓன் பிரச்சனைக்கு அவங்க ஏன் அதை வந்துட்டு இது பண்ண போகிறாங்க? அதால் இந்த வீடியோவில் கிரியேட்டர் யாருமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுன்ற ஒரு யோசனையே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் பிகினருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில யோசனைகள் வரும் இதை பற்றி. அதெல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி சில ஐடியாஸை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.